வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரியாக உருளைக்கிழங்கு ஆம்லெட் எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 2 முட்டை, ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தோல் சீவினதுக்கப்புறம் இதை நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி துருவி சேர்க்குறதுனால நமக்கு சீக்கிரமாகவே உருளைக்கிழங்கு வெந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவினதுக்கப்புறம் இதை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கருத்துடும். ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். நீங்கள் ஆம்லெட்டில் வெங்காயத்தை பச்சையாக சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆம்லெட் நல்லா உப்பெல்லாம் வரும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆம்லெட்டு செஞ்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. இதில் அடித்து வச்சுருக்கிறதுல பாதி முட்டையை மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை மேலே தூவிக்கலாம். கொஞ்சமாக குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கார்னிஷ்காக தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். மீதி எடுத்து அடித்து வச்சுருக்க முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு எல்லா இடமுமே நல்லா ஈவனாக வெந்திருக்கும். முட்டையை நல்லா அடிக்கணும். அடித்தா மட்டும்தான் நமக்கு நல்லா உப்புலாம் வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, நம்ம அடுத்த பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இதை நீங்கள் சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு ஆம்லெட் ரெடி. இதை நீங்கள் சாஸ் கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.